ஹாய். இங்கே பாருங்கள், ரோஜாலாம் எவ்வளோ அழகாக கீழே பூத்துருக்கு. மேலே அழகாக தொங்கி பூத்துட்டு இருந்ததுங்க. இதில் உட்காந்துட்டு 2 புறாவாக மூஞ்சல் ஆடுதுங்க. ஒரே அமுக்கி அமுக்கி இது பண்ணி விட்டுருதுங்க. அருந்து கீழே விழுந்துடும். அந்த சங்கிலிலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியல. கீழே வாக்கிங் போவாங்க. அவங்க தலையிலலாம் விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மாவு தான் அரைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் தான் அரைப்பேன். ஒரு வேளை வேறு ஏதாவது டிஃபன் பண்ணிவிடுவேன். ஒரு வேளை தான் இட்லி தோசை. அதுவே போர் அடிக்குங்க சாப்பிட்றதுக்கு. எத்தனை பேர் வீட்டில் வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து சேலரியை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% பீப்புள் வந்து லேடிஸ் கிட்ட காசு கொடுத்து செலவு பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களே வச்சு தான் செலவு பண்ணுவாங்க. ஒரு மாதமாவது கொடுத்து தான் பாருங்களேன் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா தான் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய சிக்கனமாக நிறைய விஷயங்கள் சேர்த்து வைப்போம். இப்போ நீங்களே செலவு பண்ணுறதுனால தானே நாங்கள் வந்து எது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்குகிறோம். நான் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியும்ல அந்த காசோட அருமை எவ்வளோ நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் கொடுத்தா நான் சந்தோஷமாக நாங்களும் செலவு பண்ணுவோம்ல. ஆனால் கொடுக்க மாட்டீங்கல்ல. இது எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுங்கள்.